கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 3/5/2024 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் முதலிலும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச விலைக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கடமையோடு இந்த அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். உடைய அற்புதமானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாக செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருக்கட்டும். தகப்பனே, நன்மையினாலே இவருடைய வாழ்க்கையை திருப்தியாக்குங்க. நியாயாதிபதிகள் 17:2 நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே, இவரை நீ ஆசீர்வதித்து இவருடைய பேரை நீ பெருமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 3/5/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மையும் கிருபையும் விடுதலையும் நீர் வைக்கும்படி ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய கரம் தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யட்டும். உடைய நிறைவானது தேசத்தில் இருக்கட்டும் அப்பா. உடைய பிரகாசிக்கூடிய அன்பு எப்போதும் தேசத்தில் இருக்கட்டும் அப்பா. வருகிற பாராளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட்ஸ் ஆண்டவரே நீர் நன்மையை மாற்றுவீராக. எங்களுக்காக சிறந்த தலைவரை தாங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்து அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அதோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படி ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.